சுத்தம் சோறு போடும் என்பார்கள். இன்று சோறு கிடைத்து விடுகிறது, சுத்தத்தை தான் தேட வேண்டியிருக்கிறது. நாகரிகம் எங்கு தோன்றியதோ அங்கிருந்து தான் சுத்தமும் தோன்ற வேண்டும். அந்த வகையில் கிராமங்களின் சுத்தம் இந்தியாவின் சுத்தத்தை உறுதி செய்யும் என்பதால் தான் ஸ்வச் பாரத் மிஷன் என்ற திட்டத்தை மத்திய அரசு துவங்கியுள்ளது. அரசு மட்டும் முன்வந்தால் போதாது, மக்கள் முன்வர வேண்டும், மனம் முன்வர வேண்டும். அப்போதுதான் தூய்மை இந்தியா உருவாகும். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்தியாவிற்கே முன்னோடியாய் மாறியுள்ளது மதுரை மாவட்டம் அச்சம்பட்டி கிராமம். மதுரை தேவிகி மருத்துவமனையால் கடந்த 2006 தத்தெடுக்கப்பட்ட இக்கிராமம் மதுரை மாவட்டத்தின் வரைபடத்தில் தேடும் இடத்தில் இருந்து தற்போது இந்திய வரைபடத்தில் தேட வேண்டிய சூழலுக்கு மாறியுள்ளது. அங்குள்ள 140 வீடுகளிலும் ஸ்வச் பாரத் திட்டம் மூலம் 140 வீடுகளில் பசுமை கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. அச்சம்பட்டி கிராமத்தை டாக்டர் அப்துல் கலாம் முன்னிலையில் தத்தெடுத்திருந்தோம் 2006 ஆண்டு. 2006 ஆண்டிலிருந்து அந்த கிராமத்திற்கு தேவையான வசதிகள், சின்ன சின்ன மருத்துவ வசதிகள் இதுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சோலார் லைட் ஏன் போட்டோம் அப்படின்னம்னா, அதாவது எல்லாம் சின்ன சின்ன சிறிய வீடுகள் குடிசைகளாக இருக்கும்போது என்னென்னா, இரவு நேரங்களில் மக்கள் அந்த ஒளி வசதி இல்லாத, அதாவது லைட் வசதி இல்லாதனால வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அதை தவிர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் இந்த சோலார் விளக்கு பொருத்திய கழிப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளோம். ஒவ்வொரு கழிப்பறைக்கும் மத்திய அரசு வழங்கிய 12,000 ரூபாய் நிதியுடன் தேவிகி மருத்துவமனையின் 30 லட்சம் ரூபாய் நிதியும் சேர்த்து சோலார் வசதியுடன் கூடிய சுகாதாரமான கழிப்பறை இக்கிராமத்திற்கு கிடைத்துள்ளது. நேற்று வரை திறந்தவெளி கழிப்பறையை பயன்படுத்தி வந்த இக்கிராமத்தினர் இனி புதிய பாதையில் சுகாதாரத்துடன் பயணிக்கப் போகின்றனர். கழிப்பறை வசதி இல்லாததை காரணம் காட்டி உறவினர்கள் கூட புறக்கணித்த அச்சம்பட்டி கிராமம் இனி ஒவ்வொரு ஊருக்கும் பாடமாய் அமையப் போகிறது. கழிப்பறை இல்லாமல் பல்வேறு சிரமங்களை சந்தித்த இக்கிராமத்தின் பெண்களின் கண்களில் இப்போதுதான் மகிழ்ச்சி தெரிகிறது. அச்சம்பட்டி கிராமம் மிக மோசமான சூழ்நிலை இருந்துச்சு. ரோட்டு பக்கத்தில் 2 பக்கமே நடக்கவே முடியாது, அவ்வளவு அருவருப்பாக இருக்கும். இப்போ கழிப்பறை கட்டினால ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாளாக கழிப்பறை இல்லாமல், சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் வெளியில் போய் திறந்த வழியில் போயிட்டு இருந்தோம். டவுனுக்குள்ளே இருந்து வந்தவங்க போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு போயிடுவாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ கழிப்பறை இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம். எங்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க சார். அவங்களாம் ரொம்ப நைட் நேரத்தில் போக ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது பாம்பு இந்த மாதிரி ஏதாவது பயந்து இந்த மாதிரி போகிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வீட்டில் பாத்ரூம் கட்டி கொடுத்து இந்த சோலார் லைட்டு போட்டனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. பயம் இல்லாமல் எங்களாலையும் போக முடியுது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நாங்களும் எங்கள் கிராமமும் சுத்தமாக இருக்கிறோம். இது துவக்கம்தான். இதேபோல் மாற வேண்டிய பல அச்சம்பட்டிகள் இந்தியாவில் உள்ளன. அவற்றை மாற்ற அரசு மட்டும் முன்வந்தால் போதாது. தேவிகி ஸ்கேன் போன்ற தனியார் நிறுவனங்களும் தன்னார்வ அமைப்புகளும் முன்வந்தால்தான் தூய்மை இந்தியாவை நம் சந்ததிகள் காண முடியும்.